வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த டைமில் வழிபடணும், எப்போ தாலி கயிறு மாற்றணும், வேறு என்னென்ன சிறப்புகள், அந்த நாளை எப்படி கொண்டாடப்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஆடிப்பெருக்கில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே பெருகிக்கிட்டே போகும் அப்படின்றது தான் இந்த நாளுடைய முக்கியத்துவமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆடிப்பெருக்கு பல மடங்கு செல்வத்தையும் புண்ணியத்தையும் தரும் ஒரு புனித நாளாக கருதப்படுது. மெயினாக பார்த்திங்கன்னா, நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபடும் நாள் தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டுமே இல்லை, வேறு விஷயங்களுமே நம்ம பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. ஸோ இப்போது ஆற்றங்கரையில், குளக்கரையில் போன்ற நீர்நிலைகளில் எல்லாம் விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அன்னையாக இருக்கும் காவிரி ஆற்றையும் அவங்க முன்னிலைப்படுத்தி அங்கே மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு வைத்து படைத்து வழிபடுறாங்க. ஸோ இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணமுமே செய்கிறாங்க. அப்படி செய்வதால் வீட்டில் நன்மைகளும் மகிழ்ச்சியும் பெருகி வரும் அப்படின்னும் நம்ம சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமணமான சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தாலி கயிறை மாற்றிக்கொள்வாங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா, திருமணமான பெண்கள் வருடத்துக்கு 2 நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வது ஒரு சிறப்பான மங்களகரமானதாக வழங்கப்படும். ஆனால் இன்றைக்கி அதாவது இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கனுக்கு மாற்றுவது ரொம்ப சிறப்பானது, கணவனுக்கு சிறந்த ஆயுளை கொடுக்கும் அப்படின்னும் பெரியவர்களாக கூறப்படுது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, தாலி கயிறு, மஞ்சள் இதெல்லாம் வச்சு கணவனுக்கிட்ட தாலியை மாற்றிக்கொள்வார்கள். ஸோ அப்படி யாருமே இல்லை அப்படின்னா அவங்க தனியாகவே மாற்றிக்கொள்வதும் சிறந்த பலனை அளிக்கும்னு சொல்லப்படுது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணலாம், மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடித்து விநாயகரை வழிபட நாளாகவும் இது கருதப்படுது. ஸோ மஞ்சளுடன் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பசும்பால் விட்டு வெற்றிலை, வாழை இலை வைத்து விநாயகரையும் வழிபட வேண்டும். பசுமாட்டிற்குமே பூஜை செய்து அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தும் வழிபடுறாங்க. ஸோ தினசரி நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் பொருள், அரிசி, பருப்பு இதெல்லாம் குறையாமல் எப்போவுமே அது கொஞ்சமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முக்கியமான அரிசி, பருப்பு இதையெல்லாம் வாங்கி வச்சியும் நம்ம பூஜை பண்ணுவோம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்வதனால நம்ம வேண்டுற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி அனைவரும் பயன்பெறுமாறு நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ நீங்களுமே இந்த நாட்களை எப்படி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.